இந்த முடி வந்து ஒரிஜினலே இல்லை, இது ஒரு ஃபேக்கு. இது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வளர்த்த முடிதான். அவங்க அம்மா மேல சத்தியமா சொல்லுங்க, இதை சாப்பிட்டு மட்டும்தான் நீங்க முடி வளர்த்தீங்கன்னு. கீதா ஜுவல்லரி ஓனருக்கு நீங்க முடி வளர்த்து காட்டுங்க, அப்புறம் நாங்க நம்புறோம். வெறும் மினாக்ஸ்டைல் யூஸ் பண்ணி வளர்த்துட்டு போய் சொல்லாதீங்க. இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சாப்பிட்டா மட்டும் முடி வளர்ந்துருமா என்ன? பல கொஸ்டின்ஸ் வந்தது இல்லையா, அதை மட்டும் இன்னைக்கு எடுத்து பேச போறேன். ஆனா கவலைப்படாதீங்க, இதுல ஒரு டேக் அவே இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் கண்டிப்பா ஹெல்ப்பா இருக்கும் நம்புறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா, நிஜமாவே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எதுக்கு பண்ணணும் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சுத்தமாக ஹேர் ஃபாலிக்கிள்ஸே ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதை தவிர்த்து வேற ஆப்ஷன் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு முடி கூட உயிரோட இருக்கு அப்படின்னும் போது அந்த ஃபாலிக்கிள்ஸை நம்ம ரிவைவ் பண்ணி கொஞ்சம் திக்னஸ் டென்சிட்டி எடுத்துட்டு வரதுக்கு சான்சஸ் இருந்தது. அந்த ட்ரீட்மெண்ட் தான் நான் பண்ணேன். ஸோ எனக்கு ஆண்ட்ரோஜெனடிக் அலோபீஷியா இருந்துச்சு. அதுக்காக நான் ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட்டை போயிட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஸோ நான் சர்ஜிக்கல் வேல மட்டும்தான் இந்த மாதிரி என்னால் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அதுக்கு நான் இன்னும் உங்களுக்கு நான் ப்ரூஃப் காட்டணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த ஹேர் லைன் இருக்கு இல்லையா, நீங்க எந்த விதமான நீங்க எப்பேற்பட்ட ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் வந்தாலும் இந்த அளவுக்கு நேச்சுரலா எடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா இது நேச்சுரல். இன்னொரு விஷயம், இங்க பாருங்க, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு இந்த டோனர் ஏரியால மார்க்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எந்த மார்க்ஸும் நீங்க பார்க்க முடியாது. இதை தாண்டியும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நான் என்னை ட்ரீட் பண்ண டாக்டர் கூட நான் ஒரு பாட்காஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் மேலே தரேன். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அவங்களுமே இதை பற்றி கிளியராக சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து, நான் போடுற ரீல்ஸில் வந்து நிஜமாவே பொய் இருக்கா, அதை வந்து கிளியர் பண்ணிப்போம். நான் இப்போ என்னோட சாப்பாடு சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றத விட நல்லதை சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு சீரீஸ் போட்டுட்டு இருக்கேன். அதுல வந்து நான் என்ன ஃபுட்டு காலையில கன்சியூம் பண்றேனோ அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸோட சேர்த்து அந்த வீடியோல நான் போட்டுட்டு இருக்கேன். அப்போ எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஹெல்ப்பா இருந்த ஃபுட்ஸ் மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை சாப்பிட்டு மட்டும்தான் நான் இப்படி ஹேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்க. நான் ஏன் இந்த வீடியோவுக்கு இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா, அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு 600 பேர்கிட்ட லைக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இது வந்து நான் பொய்யா சொல்கிறேன் அப்படின்றது கன்வே ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். இல்லை என்ன மாதிரி உங்களுக்கு ஆண்ட்ரோஜெனடிக் அலோபீஷியா அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதுவும் ஸ்டேஜ்லேருந்து ரிவர்ஸ் பண்ணுறது நம்ம ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் வந்து மினாக்சிடைல் அண்ட் டிஹெச்டி பிளாக்கரை பற்றி என்னோட எர்லி வீடியோவில் நான் பேசியிருப்பேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதுக்கான கார்டு தரேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ செலவாச்சு, என்ன மாதிரியான டாக்டர் பார்த்தேன் அப்படின்றத ரொம்ப தெளிவாக அதில் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த டிஹெச்டி எனக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, மினாக்சிடைல் ட்ராபிக்கலாக கொடுத்தாங்க. ஓரலுக்கு வந்து டிஹெச்டி பிளாக்கர் எடுத்திருந்தேன். ஸோ அது ஒரு கோர்ஸ் ஆஃப் டைம்ல மட்டும் எடுத்துட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ வரைக்கும் மினாக்சிடைல் மட்டும் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இதை ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணா ஸ்டாப் பண்ண முடியாது, இதனால சைட் எஃபெக்ட்ஸ் வரும். அதுக்கெல்லாம் நான் ஈச் செக்மெண்ட்ல நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு சின்ன பிரீஃப் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நமக்கு வந்து கண் பவர் கம்மியா இருக்கு. ஸோ ஒரு பொருளை பார்த்து எழுத படிக்கிறதுக்கு தெரியறதுக்கு டாக்டர் ஸ்பெக் தராரோ, அந்த மாதிரி தான் ஒரு மினாக்சிடைல் ஹேர் எப்போ வரைக்கும் நம்ம வந்து தேவைன்னு நினைக்கிறோமோ அது வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெடிக்கேட்டட் டூல். இதை நீங்க நார்மல் ஹேர் ஆயில், நார்மல் சீரமா நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. ஆண்ட்ரோஜெனடிக் அலோபீஷியா இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, உங்க ரிலேட்டிவ்ல சொன்னாங்கன்னு சொல்லி இதை எடுத்து யூஸ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அடுத்த என்ன அக்யூசேஷன் இருக்குன்னு பார்த்தோன்னா, நான் வெறும் ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்காக வந்து வீடியோ போடுறேன்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தார். அதுக்கு என்ன பதில் சொல்றேன்னா, நான் மோஸ்டா இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணேன், இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க, இது போட்டு தான் நான் முடி வளர்த்தேன் அப்படின்னு நான் எந்த ப்ராடக்ட்ஸ்க்குமே இது வரைக்கும் நான் சொல்லலை. நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தேனோ அதை மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இத்தனைக்கும் அந்த பிராண்ட் பேர் கூட நான் எங்கேயுமே யூஸ் பண்ணது கிடையாது. என்னால் ஒரு ப்ராடக்டை ஈஸியாக வந்து பீப்புள்கிட்ட ரீச் பண்ண முடியுன்ற பொட்டென்ஷியல் எனக்கு தெரியும். பட் அது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. அதை பற்றின அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. பட் இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு நல்ல ப்ராடக்ட் என் கூட கொலாபரேட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, அது டெர்மட்டாலஜிக்கலி க்ளீன், ப்ரூவன் ஆர் டாக்டர் அட்வைஸ் பண்ணபடி இருந்தது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் அதுலேயும் நான் ப்ரமோஷனோ இல்லைனா கொலாபரேஷனோ கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணி தான் பண்ணுவேன். முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த சீட்ஸ் சாப்பிட்றேன், அப்பயும் எனக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகலைன்னு சொல்கிறாங்க. கம்மிங் தட் பாயிண்ட், ஆக்சுவலாக ஒரு பாடிக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ட் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணும்போது தான் ஒரு பேலன்ஸ்டு டயட் கிடைக்கும். அப்படி சாப்பிடும்போது தான் நமக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலோ, ஹேர் லாஸோ அதை நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும்.
அப்படின்னா வெறும் சீட்ஸில் நான் எதுக்கு சாப்பிட சொல்கிறேன்? இப்போது நான் சொன்ன மாதிரி மேக்ரோ நியூட்ரியன்ட் வந்து எப்படி வந்து புரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ், ஃபேட் இருக்கோ அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ட் லைக் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் முக்கியம். ஸோ இதை வந்து நம்மளால சீட்ஸ்ல இருந்தும் நட்ஸ்ல இருந்தும் கம்பைன் டுகெதர் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டெய்லி ரெக்குவயர்மெண்ட், அதாவது ஆர்டிஏ ரெக்கமெண்டேஷன் படி ஒரு 75% கிட்ட நம்மளால கவர் பண்ண முடியும். என்ன அப்படி நட்ஸ் அண்ட் சீட்ஸ்னு புதுசாக பார்க்குறவங்க உங்களுக்கு தெரியலனா, நான் என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி பேஜில் வந்து நான் டெய்லி சாப்பிட்ற போஸ்ட் எல்லாம் நான் போட்டுட்டு வருவேன். உங்களுக்கு அது வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நட்ஸ் அண்ட் சீட்ஸ் கேட்டகரிஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் தெரியறது தான் அந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் கேட்டகரி. இதை வந்து நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்க சொல்லுவேன். மோஸ்ட்டாக ஒரே டைமில் எடுத்துக்காதீங்க, ஒரு பாடிக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகும். பட் என்னோட ப்ராக்டிஸ் என்னவோ அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். பட் மற்றவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணும்போது ஸ்பிளிட் மீல் கான்செப்ட்லையும் சொல்லுவேன். ஒரு டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் அந்த டெம்ப்ளேட்டில் இருந்து இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ மார்னிங் வந்து நான் உங்களுக்கு 11 o'clock நட்ஸ் மட்டும் நான் எடுக்க சொல்லியிருந்தேன். அந்த நட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 நட்ஸ் அலாங் வித் ஒரு ஃப்ரூட். ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த நட்ஸில் என்ன இருக்குது அப்படின்றது இங்கே நியூட்ரிஷன் வேல்யூ நான் கொடுக்குறேன். ஸோ இந்த நியூட்ரிஷன் மட்டும் நமக்கு போதுமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு மேக்ரோ நியூட்ரியன்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கம்மிங் டு 5 o'clock ஒரு சீட்ஸ் லிஸ்ட். இந்த சீட்ஸ் லிஸ்ட்டில் என்னெல்லாம் வந்து நியூட்ரியன்ட் இருக்குன்றதை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுற பாருங்க. ஸோ இது கம்பைன் டுகெதர் இந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடி வெயிட், உங்கள் ஹைட்டுக்கு வந்து ஒரு பிஎம்ஐ இருக்கும், அதுக்கு ஒரு கேலரி ரெக்குவயர்மெண்ட் இருக்கும், அதுக்கு ஒரு ப்ரோட்டீன் அண்ட் கார்ப்ஸ் இருக்கும், ஃபேட் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பேசிக் பாடியோட ஒர்க்கிங்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி குழப்பத்தெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் 1-on-1 டிஸ்கஷன் வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஹேர் ரிலேட்டட்னு சொல்லி பேசாமல் உங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத நான் பேசுவேன். இன்கேஸ் உங்களுக்கு என் கூட 1-on-1 பேசணும்னு நினைச்சீங்கன்னா தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 1-on-1 கால் ஆப்ஷன் சொல்லி போடுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் வந்து நார்மலாக இந்த நீங்கள் சொல்கிற ஃபுட்டு ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ். ஏன்னா என்னோட மெயின் ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஹெல்த்தை நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற பழமொழியை நம்ம வந்து செயல் மூலமாக நம்ம இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு சப்போஸ் ஹேர் ஃபால் இருந்துச்சு அப்படின்னா அது ஹேர் ஃபாலா ஹேர் லாஸா அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதுக்கு நான் ஒரு தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கு கார்ட் தரேன், அதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோவில் யாருக்குமே நான் வந்து கேரண்டி சொல்லவே இல்லை. உங்களுக்கான இருக்கிற ஹேர் ஃபாலா ஹேர் லாஸா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது எப்படின்றது மட்டும்தான் நான் கைட் பண்ணுறேன். மேலும் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட எப்படி கரெக்டாக போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட அடிப்படை நிஷ். ஸோ சில பேர் வந்து ரஜினி சாருக்கு முடி வளர்க்க முடியுமா, ஜுவல்லரி ஓனரோட முடியை வளர்த்து காட்டுங்கன்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு என்னவால ஹேர் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹேர் லாஸ் இருக்குது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று ஹார்மோனல், இன்னொன்று வந்து வைட்டமின் டெஃபிஷியன்சி. ஈவன் நமக்கு ஆட்டோ இம்யூன் டிசார்டரில் கூட வந்து ஹேர் ஃபால் ஆகும். லைக் மொட்டை ராஜேந்திரன் ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு டிசார்டர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட போய் நான் எதுக்கு நீங்கள் முடி வளங்க அப்படின்னு போய் சொல்லணும். ஸோ இது லாஜிக் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுக்காக சில விஷயங்கள் நம்மளை க்ரூம் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஹேர் வந்து ஒரு ப்ரையாரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்காக தான் மற்றவங்களுக்கும் இதை எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபீஷியா இருந்துச்சுன்னா ஸோ ஃபேமிலியிலேருந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஹிண்ட் இங்கே தரேன். நான் ரீசெண்டாக பிக் பாஸ் ஷோ பார்த்துட்டு இருக்கும்போது விஜய் விஷால் அவங்க டேட் வந்திருந்தார் உள்ள. ஸோ அவர் வந்து கம்ப்ளீட்டாக பால்டாக இருந்திருக்காரு. பட் விஜய் விஷால் எப்படி வந்து இந்த அளவுக்கு வால்யூமாக ஒரு முடி வச்சிருக்காரு, அதுவும் அவரோட வயசு 26. ஸோ இந்த விஷயத்த நான் சார்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் விஜய் விஷால் சொல்லி டைப் பண்ணுங்கள். எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு பார்ப்போம். 1000 லைக்ஸ்க்கு மேலே வந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ நெக்ஸ்ட் நான் போட்டுருவேன். ஸோ மோஸ்ட்டாக சின்ன சின்ன விஷயங்களை அவங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன். பட் ஸ்டில் நீங்கள் கொடுக்குற எனக்கு ஆதரவு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து பர்சனலாக என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுற விதமாக கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. தென் ஃபீட்பேக்ஸும் நிறையா வந்துட்டு இருந்தது. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்து இல்லைனா நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு லைவ் செஷன் வரலாம். அதில் உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஆன்சரை நான் கிளியராக சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு இது வந்து ஏதாவது டேக் அவே இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் பை ஃப்ரம் யோகா. தேங்க்யூ ரோஜா.